சங்கீதம் 100. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறது போல் இருக்கும். அப்பொழுது நம்முடைய நவ ஆனந்த சத்தத்தினாலும் இப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய செய்தார் என்று தொழிலாளர் கொள்ளை சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தாவே தீர்க்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீர் ஓடுவதற்கு கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 1. துன்மார்க்கர்கள் ஆசை நடாரும் ஆதரவு வலியப்படாமலும் பலன்கர உற்சவத்திருக்கிறார்கள். கர்த்தரோடு பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவரோட தியானமாயிருக்கிறவன் செல்வார்கள். அவனின் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்னை தந்தை எளிதாயிருக்கிறார். இருக்கும் துன்மார்க்கரோ அப்படியாமல் கருத்தையும் மதுரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் ஞாயிற்றின் பாருங்கள் நீதிமன்ற வழியிலும் நிலைநிற்பது இல்லை. கர்த்தர் நீதிமன்றத்தின் வழியை எழுதியிருக்கிறார். துன்மார்க்கர் வழியோ அறிவு. சங்கீதம் 128. ஜாதிகளே கர்த்தருக்கு பயந்த வழிகளில் எல்லாருக்கிறார்கள் எவ்வளோ ஆவல் பாக்கியவர். ஒரு கைகளில் பியாசத்தின் சாதிகள் ஒரு பாக்கியம் நன்மையில் உண்டாயிருக்கும். ஒரு தலைவியோ வீட்டவர்களின் கைகளை காட்சி போல் இருப்பார். பிள்ளைகள் பணி சுற்றும் ஒளிவ கட்சி போல் இருப்பார். கர்த்தருடைய சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளையாய் எருசலேமின் வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளிலும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு என்று எனக்கு ஒத்தாசை வரும். என் கால்களை தள்ளாத ஒருத்தார் என்னை காக்கிறவர் உள்ளவர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர்களே தூங்குவதில்லை. கர்த்தர் என்னை காக்கிறார். கர்த்தர் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். காலையிலே வெயிலாகியும் இரவிலே நிலவாகியும் ஒன்றுமே செயல்படுவது இல்லை. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவன் செல்வங்களை